சிஜேபி ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அது ரொம்ப சின்சியராக சீரியஸாக போயிட்டுருக்கு. ஐ டூ சப்போர்ட் ஃபார் தட். 20 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுருக்காங்க. மவுச்சிங் சவுச்சிங் ஏதோ பேர் வரும் ஒரு பேர். ஐ ஹாவன்ட் டிட் a டீப் டைவ் இன் டு தட் பிகாஸ் ஏன் அப்படின்னா இங்கே பக்கம் படம் ரிலீஸ் ஆக போகுது. வி பீப்புள் வேர் வெயிட்டிங் ஃபார் மோர் தென் 7 to 8 months. ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு பட் ஸ்டில் ஹீ இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் டிக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ரீசெண்டாக சில பேர் வந்து இந்த புதுசாக பிறந்த குழந்த மாதிரி பாலிடிக்ஸில் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. டிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற பார்ட்டி சப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு காமன் பீப்புளாக கூட இருக்கட்டும். ஒரு எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து தே ஆஸ்க் மீ அ கொஸ்டின், இப்படி நடந்துகிட்ருக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சொசைட்டி மேலே இந்த இது மேலே அக்கறை இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி டிக்கெட்ஸ் தேடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பார்ட்டாக கேட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஆ வெரி சிம்பிள் கொஸ்டின். பாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ ரீசெண்டாக நடந்த கரூரில் 41 பேர் இறந்தாங்கல்ல, அந்த சம்பவமாக இருக்கட்டும், நானும் வருத்தப்பட்டேன், எல்லோரும் வருத்தப்பட்டாங்க, ஸ்டேட்டஸ் வச்சோம், அண்ட் தென் மூவ் ஆன். ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பிடுங்கிறதுக்கு அவங்க லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது. இஎம்ஐ கட்டணும், ஆஃபீஸில் எல்லாத்தையும் சமாளிக்கணும், வேலை இருக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. இந்த இடைப்பட்ட கேப்பில் ஒரு 3 hours அவன் சம்பாரித்த காசில் அவன் போய் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் பண்ணிட்டு வரப்போகிறான். அப்படிங்கிறப்போ இப்போ இந்த 41 பேர் இறந்தாங்க கரூரில், எங்கெங்கேயோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லி நான் அதை வந்து தள்ளி வைக்க பார்க்கல, அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறவங்க கொஸ்டின் கேட்குறீங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்கல்ல. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த கரூர் சம்பவத்தை எடுத்துப்போமே, 41 பேர் இறந்தாங்கல்ல, நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா அம்மாக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தப்போ செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தீங்களா? இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் எதனாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணாமல் இருந்தீங்களா? இல்லை 3 வேளை சாப்பிடாமல் ஐயோ 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இப்படியே இருக்கீங்களா? இல்லை நான் கேட்குறேன், புது ட்ரெஸ் எடுக்கல, எதுவுமே பண்ணலையா? அவங்கவுங்களுக்கான வேலையை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவே ஒரு மாதம் கேதர் பண்ணி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ண போகும்போது அவங்க மேலே தூக்கி போட்டுட்டு இவனுங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டிட்டு பேசுகிறீங்களா? அதை பண்ணாதீங்க. இந்த மாதிரி இங்கே போயிட்டுருக்குடா, நீங்கள் என்னடா டிக்கெட்டு, நாங்களும் அதுக்கு இது பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் மீன் டைம் இது வந்து சொன்னால் புரியாது. இப்போ நான் பேசுகிற விஷயம் கூட தப்பாக நிறைய பேருக்கு கன்வே ஆகலாம். பட் அந்த மெயின் கோர் அந்த தீம் என்ன அப்படின்னா புரியும்னு நினைக்கிறேன். நான் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.